நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல என்னடா பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்ஸுனே ஃப்ரூட்ட வச்சு பிவிபி தான் பண்ண போறோம். கிட்ஸுனே பார்த்தீங்களா? எனக்கு எப்புட்றா கிட்ஸுனே கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தோ இங்க வாங்க. இங்க வந்தீங்கன்னா, இந்த பையன் 5 மணிக்கு நார்மல் ஸ்டாக்ல கிட்ஸுனேவ விட்டாங்க. அப்போ வந்து லாஸ்ட் 10 செகண்ட்ல வாங்கிட்டேன். ஸோ தட் இந்த வீடியோவில் நம்ம நண்பர்களும் இணைஞ்சிருக்காங்க. இதோ இருக்காங்க பாருங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். இவர் தான் நம்ம நண்பர். இவர் பேர் வாத்து. அப்புறம் வந்து நம்ம நண்பர் ஆரா தோஜி. ஸோ தட் இந்த வீடியோ வந்து ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இப்போ நம்ம பிவிபி தான் பண்ண போகிறோம். என்னோட காம்போ வந்து இவங்களுக்கு காட்ட போகிறேன். ஆரா தோஜி முன்னாடி வாங்க. இதான் நம்ம காம்போ. இதை போட்டு ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. சை கிட்ட வாடா. இங்கே வாதேன் இங்கே வா. ஸோ தட் இது ஓபிஎஸ் வந்து ஏற்றினேன். பட் அது மட்டமாக இருக்குது. லேக் செம்மையாக அடிக்குது. அதனால் எனக்கு வந்து இந்த சியோட இந்த மூவ் கம்பைன் ஆகணும். அதனால் சரி விடுங்க, காம்போவை மாற்றுறேன். வெயிட் பண்ணேன். இது ஓகே. இப்படி போட்டு அவ்வளோதான், முடிச்சு விட்ருவேன். இதுதான் காம்போ. ஸோ தட் இதை தான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம நண்பர்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஸோ ஆரா தோஜி, அப்புறம் வந்து விடிஜி கோகு. ஸோ அதை நம்ம ட்ரெயின் ஆகிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து விடிஜி இதுவாக மாறிட்டு வா. அது இன்னைக்கு என்ன காம்படிஷன், பிவிபி எதுக்கு காம்படிஷன் போடுறேன்னா, இப்படி போய் பார்த்தீங்கன்னா 11M. ஸோ தட் கைஸ் இப்போ வந்து இவங்க 2 பேர் ஆலியா பண்ணிக்கினாங்க. ஸோ தட் நம்ம வந்து 2v1 பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி போகிறோம் நம்ம காம்போவை. ஸோ தட் நான் இப்போ ஆன் நம்ம கவுண்ட்டு 1 2 என்ன ஒன்றே ஆரம்பிக்கலாம். ஸோ தட் 1 2 3 ஸ்டார்ட். என்ன அந்த பையன் போய் பிவிபி ஆன் பண்ணலாம் கைஸ். ஒருத்தன் காலி கைஸ். எஸ் வெரி ஃபாஸ்ட் காம்போ கைஸ். கைஸ் இவன் யாரு கைஸ்? சிங் தான் ஓடுறாங்க கைஸ். அண்ட் ஒருத்தர் கேமியோ ரோல் தரத்துக்கு வராரு கைஸ், தெரியுமா? கேமியோ ரோல் தராரு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தப்பு தான். பட் அப்சல்யூட் பிவிபியில் நம்மளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அவ்வளோதாங்க. ஸோ தட் கேமியோ ரோல் யார் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இது இருக்காரு பாருங்க. அண்டு ஏமந்த் வந்து என்னதான் பிவிபி மட்டி மாதிரி ஆனாலும் ஃப்ரூட் அவர்கிட்ட இருக்க மாதிரி யாருக்கிட்டையுமே இருக்காது. பெரிய பிளேயர் கைஸ். அண்ட் அவர் வந்து எனக்கு நிறைய ஃப்ரூட்டெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காரு. வாழ்த்துக்கள். அண்ட் அந்த கேமியோ யார் தராங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கான் பாருங்க, விசியில் சுபாஷ்னு ஒருத்தன் இருக்கானா. அவனும் ஒரு யூடியூபர் தான். எஸ் கைஸ், அவனும் ஒரு யூடியூபர். அவன் தான் கேமியோ தரான். ஸோ தட் இப்போ நான் இந்த பிவிபி கண்டென்ட்டை வந்து ஒரு சீரீஸாக கொண்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எதனால் இது சீரீஸாக கொண்டு போகலான்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம எப்படியோ இதோ என்னோடய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் 11.2M ஓகேவா, எப்படியோ ஸ்பேம் அடித்து எடுத்துட்டோம். பட் ஸ்பேம் அடித்து எடுத்துட்டேன். ஸோ தட் ஸ்கில்டு பிவிபியால் அந்த ஸ்பேம் அடித்து எடுத்ததை இது பண்ண முடியுமா முடியாதா, பீட் பண்ண முடியுமா முடியாதா? இந்த சீரீஸோட எண்டில் நான் வந்து எப்போ 11.2 வந்து மெரைனில் தாண்டுறனோ அப்போ வந்து இந்த சீரீஸ் முடியும். ஸோ தட் இந்த இருக்கான் பாருங்க கைஸ், கேமியோ ரோல் கொடுக்குறாங்க கைஸ் பையன். இவன் ஒரு யூடியூபர் தான், இவனும் ஒரு பிளாக் ஸ்போர்ட்ஸ் யூடியூபர் தான். என்னோட 25 சப்ஸ்கிரைபர் வரைக்கும் 100 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கான். ஸோ தட் இவனை பீட் பண்ணோம். அதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும். பண்ணிருங்க கைஸ். subscribe to Void Tamil Gaming. எஸ் நண்பர்களே, பண்ணிருங்க. அப்பதான் இந்த டைனோசார் பையனை நம்மளால தோக்கடிக்க முடியும். சாதிப்போம் கைஸ். ஸோ தட் இப்போ வந்து ஒரு சர்வர் ஜாயின் ஆகிக்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உடனுக்குடன் வந்து அது பேர் என்ன ஸ்டாக்ல தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட சர்வர் ஜாயின் பண்ணுங்கள்.
வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது என்னோட சர்வரில். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஸ்டாக் இருக்குது, ஈவெண்ட் இருக்குது, ட்ரையல்ஸ் இருக்குது, மேக்ஸ் டே இருக்குது, ஃப்ளெக்ஸ் இன்வென்ட்ரி இருக்குது, என்னோட பண்ணலாம், மைன்கிராஃப்ட் ரைவல்ஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. மியூசிக் பாட் வர இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து என்னோட இது ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணலாம். ஸோ தட் இந்த சர்வரில் இப்போ நான் பிவிபிக்கு ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து கஷ்டமான விஷயம். அதை கண்டுபிடிச்சிட்டு பிவிபி பண்ணுவோம். நாம் எனவே ஓ ஷீட் 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 ஐயோ கைஸ் பாருங்க கைஸ், டீம் செம்ம டீம் கைஸ். ஃபைனலி ஒரு நல்ல சர்வர் கண்டுபிடிச்சிருக்கேன். யாருமே இல்லை, ஒரு ஹேக்கரும் இல்லை, ஒருத்தனும் இல்லை. இங்கே வந்து ஒரு 8M இருக்கான். அவனோட யூசர் நேம் பார்த்துக்கலாம். அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அவனை பிஇபிக்கு கூப்பிடலாம். அண்டு ஒரு 3.5 இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சாட்டில் ஓ பிவிபி கைஸ் அவ்வளோதான். ஸோ இந்த 3.0 இவன் வரான் பாருங்கள். சூப்பர் கைஸ், வா என்ன ஸ்பீடு. ஸோ இன்னைக்கு இந்த ஹேக்கரை குக் பண்ணுறேன். அவன் ஸ்கல்லு போடுறான். ஓ மை காட். ஓகே 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 சூப்பர் ப்ரோ. ஓ ஷிட். இப்போ நான் வந்து அவனோட இன்ஸ்டிங்கை பிரேக் பண்ண போகிறேன். அடுத்து அவனோட இந்த நான் என்ன ஆக்சஸரி வியர் பண்ணியிருக்கேன்னா ஷிக் ஷிக் ஷிக். ஓ இது போடலையா என்ன ஆக்கடா இது. நான் பார்த்தாலே தெரியுது. நான் அடிக்கிறேன் பட் அவன் மேலே பட மாட்டேங்குது. எதனாலன்னு தெரில. அவனுக்கு பவுண்டி டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தாலுமே அவனோட ஸ்பீடும் தெரியுது. நீ ஹேக்கர் தான்டான்ட்டு. இப்போ மாட்டினாங்க. இட்ஸ் நாட் ராங் வித் சம் கை ஹூ யூஸ் சம் கைண்ட் ஆஃப் ஹேக்ஸ். ஓகே இதை போடு. ஓகே ஓகே இப்படி தான் நம்ம வேலையை காட்டணும். So that goose hit gold V4 mask guys பார்த்தாலே தெரில அவன் என்ன ஃப்ரூட் யூஸ் பண்ணுறான். ஹேக்கர் கைஸ், ஸ்பீட் ஹேக்கரு. ஸ்பீட் ஹேக்கர் கைஸ், செம்ம ஸ்பீட் ஆகுறாப்புல. அது இருக்கான் இந்த 8M பவுண்டி பிளேயரு. வாங்க நம்ம போயிட்டு அவனை குக் பண்ணுவோம். அவனும் ஹேக்கரா இல்லை கைஸ், அவன் ஹேக்கர் இல்லை பட் ஈஸ் ஹேக்கர். அங்கே பார்த்தாலே தெரியும். அவனோட அந்த மூமெண்ட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இவன் ஹேக்கர் தான். இவன் ஹேக்கர் தான் கைஸ். அண்ட் அவன் சைபார் V4 தான். நல்லா விளங்கிடுங்க. சத்தியமாக டென்ஷன் ஆகுது. ஏன்னா இங்கே ஒரே ஹேக்கரு இதுவாகவே இருக்கிறானுங்க எல்லா சர்வர்லையும். வாங்க நம்ம போய்ட்டு ஜம்ப் அடிப்போம். இவன் ஹேக்கர் கைஸ். இந்த 3M பிளேயர் ஹேக்கரு. அவன் பார்த்தாலே தெரியுது. எக்ஸு அவன் கீழே முடிஞ்ச அளவுக்கு கீழே போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா இவனை அடிப்போம். இவன் நம்மளுக்கு தான் எய்ம் வைக்கிறான். ஏன்னா நம்ம வந்து லோ பவுண்டி. ஏன்னா எனக்கு பவுண்டி டிஃபென்ஸும் கிடையாது. அடிச்சுட்டு மேலே ஓடுறான். இதுக்கு எதுக்குடா இப்போ பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் மாதிரி இதுக்கு எதுக்குடா பிவிபி பண்ணுறீங்க. புத்தா ஸ்பேமர். ஐ நோ ஹவு டு ஹேண்டில் இட். இன்னும் கொஞ்சம் அட்டாக் V4. அவ்வளோதாங்க. எஸ் இப்போ பாருங்க. இவ்வளோ ஸ்பீடாலாம் எப்படா ஓடுறானுங்க கைஸ். காம்பேக்ட் போய் V4 முடிஞ்சிடும் போல.
இன்னொருத்தன் ஹேக்கர் இங்கே தான் இருக்கான். எனக்கு தான் எய்ம் வைக்கிறான். அவன் அதையோ ஸ்கல்கிட்டா ஸ்பேம் இருக்கு. ஓ எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லாதீங்க. அவனை பார்த்தாலே தெரியும் அவன் பிளேயரை. இவ்வளோ அடி அடிக்கிறான், அது கூட இன்னும் அவன் மேலே படலையாங்க. அவனுக்கு படல, எய்ம் வைக்கல. நீன்னா அவனோட ஸ்பீடை மட்டும் பாருங்க. அவன் ஸ்பீடை பார்த்தாலே தெரியும். அவன் 8M புத்தா ஹேக்கர் உள்ள ஓட்டான். இப்போ இவன் என்ன பண்ண போறான்னா என்ன க்ளோஸ் ரேஞ்சில் வர வச்சு ஷார்ட் அவுட் அடிக்க போகிறான். அவ்வளோதான் நான் சொல்ல. அவனோட இது வா 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 வா. இக்ஸுனேக்கு எவ்வளோ தூரம் ஓட தெரியுமோ அவ்வளோ தூரம் எனக்கு ஓட தெரியும். ஓகே, எனக்கு சத்தியமாக நைட்டு பிவிபி பண்ணாலே ஒரே ஹேக்கராக தான் இருக்கும். ஓகே, இவன் என்ன தான் அடித்தாலும் இவனோட V4 இல்லாமல் சத்தியமாக இவன் எதுவும் பண்ண மாட்டான். அதான் ஒரு 3M பவுண்டி ஹேக்கர் பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான், எப்படியோ ஃபைனலி வா மிஸ் பண்ணிட்டேன். இவன் யாரா டேய் பாய் அப்படின்ற மாதிரி புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். அட ப்ரோ அவன் பாருங்க, டிஸ்டன்ஸ் பார்த்தாலே தெரியும். அவ்வளோதான் தம்பி, அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான். ஓடு. சரி, நம்மளும் எதிரி பண்ண மாதிரி ஏர் பேட்டில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவனுக்கு கீழே தான் சக்தி. இப்போ நான் கீழே வந்தால் தான் எனக்கு ரிஸ்க்கு. ஐயோப்பா, அவனோட ஸ்பீடை இப்போ தெரிஞ்சுப்பீங்கன்னா 30 தெரியுதா? அந்த ஸ்கல்கிட்டா ஸ்பேம் குட் டைப் ஆஃப் ஸ்பேம் இது. அவ்வளோதான் கைஸ். எஸ் 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 பர்ஃபெக்ட் டைம் கைஸ். ஒரு 3M இதெல்லாம் பண்ணுவான்னு பார்த்துருக்கீங்களா? ஒருத்தனுக்கே எனக்கு டைம் போகுது கைஸ். சத்தி அதான் ஸ்டாக் அப்டேட் வந்துச்சு. என்னமோ பண்ணுறாங்க கைஸ், ஆனால் சத்தியமாக எனக்கு ஒன்றும் புரியல. என் ஹெல்த்துக்கு வர ஓடு. அதை வண்டா பாருங்க. பா 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 ஹேக்கர் கைஸ். சத்தியமா கொஞ்சம் மீட்டர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா போதும், அவன் சத்தா போதும் கைஸ் எனக்கு.
சத்தியமாக பிவிபி வீடியோ இவ்வளோ கேவலமாக போகணும் நம்மள கைஸ். நான் சேஃபாக இருந்துக்கிறேன் தூரமாக. படு மோசமாக போயிடுச்சு இன்னைக்கு. நான் எனக்கு சரியா இல்லை கைஸ் நாளே. கிச்சன் ஐயோ ஐயோ கிச்சனே எவ்வளோ ஹைட்டாக கறிக்குது. ஸோ தட் இந்த வீடியோ வேஸ்ட்டாக போச்சு. அடுத்த வீடியோவாவது கரெக்டாக வந்து நான் பிளான் பண்ணேன் கைஸ். இந்த ஓபிஎஸ் மட்டும் சதி பண்ணலன்னா முன்னாடியே போட்டுருப்பேன் வீடியோவை. ஸ்டாக் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் போயிட்டு நான் அவ்வளோதான், இதோட லாக் சுவிட்ச் முடிஞ்சிடும். நான் வந்து நாளைக்கு ரைவல்ஸ் ஈவெண்ட்டு கவர் பண்ண போகிறேன். ஸோ தட் ஏன்னா ஈவெண்ட்டு தான் முக்கியம். இன்றைக்கே நான் பிளாக் சுவிட்ச் போட வேணாம், ரைவல்ஸ் போடலாம் தான் நினச்சேன். பட் அது என்ன ஆச்சுன்னா, சரி வந்து ரைவல்ஸ் வந்து இந்த கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் பக்குலாம் அதிகமாக இருந்தது. அதனால் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பட் இந்த வீடியோவில் ஒன்றுமே இருக்காது. ரொம்ப டென்ஷன் ஆகுது கைஸ் எனக்கு. ஸோ தட் 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுறேன்னு இருக்கேன், அதனால் போட்டிருக்கேன். ஸோ தட் கம்பேக் கொடுத்துருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. அதனால் வந்து பொறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் திருப்பி கரெக்டாக போட்டுறேன். இது மைக்கு சத்தம் இது கம்மியாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு தெரியும். பை கைஸ். மணி வந்து கரெக்டாக 11 ஆகுது. பை கைஸ்.